கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த வாரத்தில் கூட சந்தித்து கொண்டு நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் அல்லது அப்போஸ்தலர்களின் வாழ்க்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம ரொம்ப குறிப்பாக அப்போஸ்தலர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையும் குறித்து நாம் இன்றைய தினத்திலிருந்து தொடங்கி சில வாரங்கள் தியானம் பண்ண இருக்கிறோம். ஆனா அதுல ஒரு கேள்வி நமக்கு ஆரம்பத்திலே இருக்கு. நாம் அப்போஸ்தலர்களை குறித்து படிக்க வந்திருக்கிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்க வந்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்கு நல்லா தெரியும். நாம் யாரைத்தான் கவனித்து பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவை குறித்து தானே நாம் அதிகமான நேரங்களையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களையும் செலவு செய்யணும். அப்ப ஏன் நம்ம அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்க வேண்டும்? அப்ப பார்க்கணுமா? இவர்கள்கிட்ட இருந்து ஏதாவது நமக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுக்கு பவுல் வந்து எபிரேயருக்கு ஒரு நிருபத்தை எழுதும் போது ஏதோ ஒரு காரியத்தை பேசுவார். அங்க இருந்து தான் நம்ம தொடங்கலாம். எபிரேயர் 12 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் நம்ம ஓட்டத்தை ஓடி நிற்கிறோம். ஆனா இன்னொன்னும் என்ன சொல்றாருன்னா, ஒரு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கா? யார் இது திரளான சாட்சிகள்? எபிரேயர் 11 போனா தான் இதுக்குரிய விடை நம்மளுக்கு பார்க்க முடியும். எபிரேயர் 11 ஆபேல் முதல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் வாழ்ந்த விசுவாச வீரர்களை குறித்து பேசப்பட்டுன்னு வந்திருக்கும். 11 அந்த 11 முடிஞ்ச உடனே 12 தொடங்குறாரு. இத்தனை திரளான மேகம் போன்ற ஒரு சாட்சி யாருன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த விசுவாச வீரர்கள். அப்பனா இந்த விசுவாச வீரர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆபேல், நோவா, ஆப்ரஹாம், சாரால், ராஹாப் இவங்கள பத்தி எல்லாம் பேசியிருக்குவாரு. அப்போ இவர்கள் எல்லாரும் நமக்கு மேகம் போன்ற இருக்கிற ஒரு சாட்சி. கரெக்டா? அப்போ பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவர்கள் ஒரு சாட்சி என்றால் அப்ப இவங்க இல்லையா? அப்போஸ்தலர்கள் நமக்கு சாட்சி இல்லையா? இவர்கள் மேகம் போல இருக்கிற நமக்கு இன்னைக்கு சாட்சியா இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு மீண்டும் பவுல் வந்து வேற ஒரு விஷயத்த பேசும்போது நமக்கு இப்ப பார்த்துன்னு இருக்கிற இந்த கேள்விக்கான விடையும் வைக்கிறார். எபேசியர் 2 வசனத்துல வந்தோம்னா, நாம் அப்போஸ்தலர்கள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேலும் கட்டப்பட்டவர்கள் அப்படின்வார். அதுக்கு மூளைக்கல் கிறிஸ்து. சரி, இந்த அப்போஸ்தலர்கள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேல் கட்டப்படுறதுன்னா என்ன? நம்மளுக்கு தெரியும், தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலும் இருந்தார்கள், புது ஏற்பாட்டிலும் இருந்தார்கள், படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் யாருன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், 12 அப்போஸ்தலர்கள். இப்ப இவங்க மேல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம் என்றால் இவர்களோட வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தோம்னா அதுல இருந்து நம்மளுடைய ஓட்டத்துக்கும் ஒரு பிரயோஜனமான பாடங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். புரியுதுங்களா? அப்போ மேகம் போல இருக்கிற சாட்சி வெறும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் நமக்கு முன்னாடி போன சாட்சிகள். தாத்தா பவுல் சொல்லும் போது நீங்களே எங்களுடைய நிருபங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்குவார். அப்போ இவர்களும் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். இப்போ அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பெயருக்கான அர்த்தத்தை முதல் நாம் பார்த்து விடலாம். அப்போஸ்தலர்கள் என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்களோட திரைய பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர்கள் என்பதோட பொருள் என்னன்னா, இது ஒரு கிரேக்க வார்த்தை. அப்போஸ்தோலோஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுப்பப்பட்ட ஒருவர் அல்லது தூதுவர் அப்படின்னு கூட சொல்லலாம். தூதுவர்னா மெசஞ்சர்னு அர்த்தம். ஒரு செய்தியை ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் எடுத்துன்னு போறது தான் தூதுவரோட வேலை. அது அனுப்பப்பட்டவர் என்றும் சொல்லப்படும். இதுதான் அப்போஸ்தலர் என்ற அப்போஸ்தலோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கான இருக்கிற அர்த்தம். இப்ப புரியுதுங்களா? இப்போ அனுப்பப்பட்டவர் அப்படின்னு வைக்கலாம். அனுப்பப்பட்ட ஒருவர் ஒருவர் அப்படின்னு வச்சா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துனால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். புரியுதுங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டுல. ஆனா இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள் மட்டும் தான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். அதனால தான் 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலயே ஒரு குழப்பம் இருக்கும்.
ஆனா அநேகருக்கு எனக்கு தெரியும் அது யூதாஸுக்கு மாறு வந்திருக்கிறது யாரு, யூதாஸுக்கு அவர் போன பின்பு வருது யாருன்னு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அதையும் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, புரியுது இல்லைங்களா? அப்போஸ்தலர்கள் என்றால் இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த பகுதிக்கு போக முடியும். அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்ட ஒருவர் அல்லது தூதுவர் அப்படின்னு தான் இதோட கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம். இப்ப இயேசு கிறிஸ்து 12 பேரை அவர் நேரடியா அனுப்புறார், போய் என்னோட வேலைகளை செய்யுங்கள். அதனால தான் 12 அப்போஸ்தலர்கள். ஆனா இன்னைக்கு அநேக இடத்தில் சபைகளுக்கும் என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலிக் சர்ச் அப்படின்னு இன்னைக்கு பேர் இருக்கு. அப்போஸ்தலர்களின் அல்லது அப்போஸ்தல சபை அப்படின்னும் சபைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. சரி, இது ஒரு விஷயத்துல நம்ம அவ்வளோமா பார்க்கலனா கூட இன்னைக்கு அநேகர் போதகர்கள், ரெவரண்ட் அப்படின்னு பிஷப் அப்படியெல்லாம் பேரு மாறி இப்போ எப்படி பேர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் என்று இன்னைக்கு அவர்களே பெயர் வைத்து கொண்டு நிற்கிறார்கள். இது இவங்களை யார் அனுப்புனாங்க அதோ தெரியல. ஆனா அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அனுப்பப்பட்டது 12+1. ஏன்னா யூதாஸுக்கு பின்பதாக பவுல் வராருங்க. பவுல் தான் யூதாஸை ரீப்ளேஸ் பண்றது. அதாவது பவுலுக்கு யூதாஸுக்கு பதிலாக வருது பவுல் தான், மத்தேயு அல்ல. படிக்கலாம் இன்னைக்கு ஏன்ட்டு. இயேசு கிறிஸ்து நேரடியாக பவுலை தான் தேர்ந்தெடுக்குவார். கிறிஸ்து அனுப்பணும். கிறிஸ்து அனுப்புகிறவர்கள் தான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். அதாவது கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்கள். அந்த அப்போஸ்தலன் பேருன்னு என்ன அர்த்தம் இருக்கும்? அனுப்பப்பட்டவர். அப்போ கிறிஸ்து நேரடியா யார் அனுப்புறாங்களோ அவங்க தான் கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். இது நம்மளுக்கு தெளிவா இருக்கும். இதை இயேசு கிறிஸ்து எப்போ தேர்ந்தெடுக்கிறார்? இதுல ஒரு சின்ன கேள்வி. இந்த 12 அப்போஸ்தலர்களை எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? இந்த 12 அப்போஸ்தலர்களும் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை சொல்லுவோமா? ஆனாலும் கிறிஸ்துவோட முதலாம் வருகைக்கு முன்பதாகவே, உலக தோன்றத்துக்கு முன்பதாகவே அப்போஸ்தலர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அது வெறும் அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, சபையே தேர்ந்தெடுக்கப்படுறார். இதைத்தான் நம்மளுக்கு எபேசியர் 1 4 உலகம் தோன்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துக்குள் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார், அப்போவே நம்மளை தெரிஞ்சுக்கினாரா. நாம தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப் ம், உலகம் தோன்றத்துக்கு முன்னாடி அப்ப நாம தெரிஞ்சு கொள்ளப்படுகிறோம். நாமனா யாரு? சபை. அப்பனா 12 அப்போஸ்தலர்களும் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னன்னா, இயேசு கிறிஸ்துன்ற என் குமாரன் பூமிக்கு போவாரு, அவர் போன பின்பு அவர் கூட இருக்கிறதுக்காக சில பேர் வரணும், வேலை செய்யணும் அப்படின்ற அந்த ஸ்தானத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அதோட அர்த்தமே. சரி, இந்த அப்போஸ்தலர்களை யார் அழைத்தது? யார் கூப்பிட்டாங்கோ? நீ நீ வா என்னோட வேலை செய்யறதுக்கு அப்படின்னு யார் கூப்பிட்டிருக்கலாம் அப்படின்னா, இதே எபேசியர் இதே 1 ஒரு வசனத்துக்கு முன்னாடி சொல்றார். 3 பிதாவாகிய தேவனா. அதை வாசிச்சிடுங்க சிஸ்டர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை சொல்லிட்டு தான் அடுத்து என்ன சொல்றாருன்னா, அடுத்து வந்து படிச்சிடும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. யாரு தெரிந்து கொண்டாரா? அவர் யார்? அந்த அவர் அதுதான் 3 சொல்றார். பிதாவாகிய தேவன். அப்பனா தேவன் என்ன பண்ணிக்கிறார்னா, அவரோட ஆதி ஞானத்தில் இயேசு கிறிஸ்துன்னு வருவாரு, அதாவது அவரோட குமாரன். அவரோட மரணத்தின் மூலியமாக சில பேர் இந்த பூமியிலிருந்து சம்பாதிக்குவாரு. அவருக்காகவே இவங்க தெரிந்து கொள்ளப்படணும்ட்டு தேவன் ஏற்கனவே கூப்பிட்டாரா, ஏற்கனவே தெரிந்து கொண்டார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க, இது இயேசு கிறிஸ்துவ சொல்றாருங்க. யோவான் 6:44 நம்மளுக்கு நல்லா தெளிவா பரிச்சயமான ஒரு வசனம். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது. அப்பனா அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறாங்க என்று அர்த்தம்னா, அந்த அப்போஸ்தலர்களை அழைத்தது யாருன்னா பிதா. இப்போ நம்மள அழைத்தது யாரு? பிதா தான். அதனால தான் இன்னைக்கு நாம் குமாரனிடத்தில் வந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்ம இன்னும் வந்திருக்க மாட்டோம். பிதா தான் நம்மளை பார்த்து கூப்பிட்டாரா, மிகப்பெரிய பாக்கியம். இப்போ நம்ம ஒரு பின்னணிக்குள்ளத்துல இருந்து நம்ம போய் தான் ஒவ்வொன்றா நம்ம இன்னைக்கு போக போறோம். இன்னைக்கு அப்போஸ்தலர்களோட அறிமுகம் மட்டும் தான். அடுத்த வாரத்துல இருந்து தான் ஒவ்வொரு அப்போஸ்தலனாக அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களோட ஊழியத்தின் நாட்களையும் நாம் ஒவ்வொன்றா படிக்க போறோம். இதோட பின்னணி எங்கத்தான் நம்ம தொடங்கலாம்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கான நோக்கம் ஏன் வரணும் நம்மளுக்கு நல்லா தெரியும்.
தேவன் வந்து ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டாரு. ஆனா அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்ததா ஏதேன் தோட்டத்தில்? அப்படின்னா வரல. மனிதன் ஜீவனை இழந்து விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. அதன் பின்பதாக சாத்தான் அவன் தான் மரணத்துக்கு அதிபதி ஆயிடுறான். சரி, இவங்க வெளியே வந்த பின்பு கூட தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்ததானா? அங்க தெய்வ பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலாக ராட்சச சந்ததி வந்தாச்சு. ஆனாலும் ஆபேல் முதல் நோவா வரைக்கும் சில நீதிமான்கள் இருந்தார்கள். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் இருந்தார்கள். அவங்களோட வம்சத்தின் மூலியமாக நேரா எங்க போறாருன்னா நோவா கிட்ட போறார். நோவாவை தாண்டி ஆபிரகாம்கிட்ட வரார். இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் அங்க பலி செலுத்தும் போது அங்க ஒரு செய்தி ஆபிரகாமுக்கு வருது. செய்தின்னு சொல்வதற்கு பதிலாக ஒரு உடன்படிக்கை தேவன் கொடுக்கிறார். என்ன உடன்படிக்கைனா, ஆபிரகாம் உன் சந்ததி மூலியமாக உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும், அதாவது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும் சொல்லியிருக்குவார். கரெக்டா? நம்ம அதுலயே படிச்சிருக்கோம். எந்த ஆசீர்வாதம் ஞாபகம் இருக்கா? இது வந்து ஸ்திரீன் வித்துல நம்ம படிச்சோம். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்வாரு, ஆபிரகாம் உன் சந்ததி மூலியமாக பூமியில இருக்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதம்? ஜீவன். கரெக்ட். ஜீவன் வரும்னு சொன்னார். அது தானே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஆசீர்வாதம்னு சொல்லிட்டாலே இன்னைக்கு எல்லாருமே வீடு இப்படி நினைக்கிறோம். இனி நாம அல்ல, ஏன்னா நம்ம கடந்த சத்தியங்களை நம்ம படிச்சு வந்துட்டோம். அந்த மாதிரி நம்ம ஓடின்னு இருக்க மாட்டோம். ஆனா பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஆசீர்வாதம்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் என்று கருதுகிறார்கள். ஆனா தேவன் இந்த ஆசீர்வாதம்லாம் கொடுத்துட்டு ஜீவனை எடுத்துட்டாருன்னா அவங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ மிகப்பெரிய ஆசீர்வாதமே ஜீவன். இந்த ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்னார். யாருக்குன்னா உலக ஜனங்களுக்கு எல்லாருக்குமே. யார் மூலியமாக? ஆபிரகாம் சந்ததி மூலியமாக. அப்போ உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, ஜீவன் என்ற ஆசீர்வாதம் வரணும்னா, முதல் ஆபிரகாம் சந்ததி வதிக்கப்படணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அஹ், மற்றவர்களுக்கு இவர்கள் மூலியமா ஆசீர்வாதம் போகணும்னா இவர்கள் முதல் ஆசீர்வதிக்கப்படணும். அதாவது ஆபிரகாம் சந்ததி முதல் ஜீவனுக்குள் வர வேண்டும். அதனால தான் இவங்க ஜீவனுக்குள் வர வேண்டும் என்று தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன் நியாயப்பிரமாணம்? நியாயப்பிரமாணத்தை ஒருவன் செய்தால் அதன்படி பிழைப்பான். லேவியராகமம் 18:5, கலாத்தியர் 3:12 நிறைய நம்ம படிச்சிட்டோம். அப்ப நியாயப்பிரமாணத்தை ஒருவர் கை கொண்டால் அதன்படி அவங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். ஆனா இஸ்ரேல் மக்கள் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தை இவர்கள் கை கொண்டார்கள்னா இல்ல, மரண கைதியாவே தேர்னாங்க. ஏன்? ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் எல்லா பிரமாணத்தையும் கை கொண்டு ஒரே ஒரு பிரமாணத்தை மட்டும் கை கொள்ளாமல் போய்விட்டா அது எல்லா பிரமாணத்தையும் ஒடிச்சினதுக்கு சமம். அதை நம்ம யாக்கோபு 2:10 படிச்சிட்டோம். அப்ப யாராலையும் நிறைவேற்றவே முடியல. சரி, தேவன் பார்த்தார், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர்வாதம் முதல் இவங்களுக்கு வரணும், இவங்க மூலியமா தான் உலக ஜனங்களுக்கு போகணும் அப்படின்னு தீர்மானிக்கும் போது இவங்களுக்கே போலியா, இவங்களே பாவத்துல இருக்கிறாங்க. இப்போ உடனே என்ன பண்றாருன்னா, இவங்கள பாவத்துல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு பாவ நிவாரண நாள் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி முன்னாடி போலாம். இந்த பாவ நிவாரண நாள் வந்த பின்பு கூட இவங்க மாறினாங்களான்னா இல்ல. ஜீவனுக்குள்ள வந்தாங்களான்னா இல்ல. இப்போ இயேசு கிறிஸ்துவே வர வேண்டிய சூழ்நிலை. இப்போ கிறிஸ்து வரார். கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறார். இங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் சொல்றார். ரொம்ப நல்ல தீர்க்க தரிசனம். என்ன சொல்றாருன்னா, காலம் நிறைவேறின போது நியாய பிரமாணத்துக்கு கீழாயி அவருடைய சொந்த குமாரன், அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனாராம். அதுல ஒரு தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது எந்த காலம்? சரி, தேவன் இந்த ரோமர்களோட காலத்தில் அனுப்புறாரு. மரியாள் இருக்கும் போது கிறிஸ்துவை அனுப்புறாரு. அப்போ பிதாத்தா குமாரனை அனுப்புறார். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, காலம் நிறைவேறின போது. அப்ப எந்த காலத்துக்கு தேவன் காத்து கொண்டிருந்தார்? ஏதோ ஒரு காலம். எந்த காலம்? ஒண்ணு, நியாயப்பிரமாணத்தை இவர்கள் செய்து முடிக்காத ஒரு காலம். ஆனா அதை காட்டிலும் ஒரு காலம் இருக்குங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதலாம் வருகை வந்தார் இல்லைங்களா? முதல் வருகை. நான் சொல்றது இது புரிஞ்சுக்கினீங்கன்னா இந்த காலத்துக்குள்ள போலாம். இது ஒரு கணக்கு. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை இந்த பூமிக்குள்ள வந்திருக்கும் போது எத்தனாவது 1000 வருஷத்தில் கிறிஸ்து வந்தார்? நான் இன்னும் சொல்றேன். கிறிஸ்து முதலாம் வருகை, ரெண்டாவது அல்ல, முதலாம் வருகை இந்த பூமிக்கு வரும்போது எத்தனாவது வருஷத்தில் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? ரெக்கார்டு இருக்கா? இருக்கு, பைபிள் இருக்கு. இதை நம்ம இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை கேட்டவர்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு நான் இப்போ ஸ்கிரீன்ல திரையில போடுறேன், ஒவ்வொன்றா நீங்க பார்த்துன்னு வாங்க. எதுனா ஆதாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் இருக்கிற நாட்கள்.
இதை நம்ம படிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷங்கள் ஆனது. எப்படி ஆதாமுக்கு சேர்த்து பெருக்கிறார், அப்புறமா அவங்களோட அவங்களோட அப்படியே படிச்சுன்னு வந்தோம். நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்துட்டோம், இதெல்லாமே பார்த்துட்டோம். அதனால தான் இந்த ஒவ்வொரு கணக்குக்குள்ள உள்ள போறது இல்ல. இது புரியுதுங்களா? ஏன் இதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்? ஏன்னா இதோட பின்னணி புரிஞ்சா தான் இந்த பாடத்துக்கெல்லாம் நம்ம வர முடியும். அடுத்து இந்த ஜலப்பிரளயத்துல இருந்து தேரா வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். 427 வருஷம். தேரால இருந்து நியாயப்பிரமாணம் 430. நியாயப்பிரமாணத்திலிருந்து இவர்கள் தேசத்தை, கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறது 46. இதெல்லாம் ஒருவேளை சிலர் பார்க்காமல் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில இதை நம்ம படிச்சிடுவோம். அடுத்து நியாயாதிபதிகளின் காலம் 450, ராஜாக்களின் காலம் 513. அப்புறமா இவர்கள் பாழாய் போன காலம் பாபிலோன் 70 வருஷம். அங்கத்திலிருந்து கோரேஸ் ராஜா, மேதோ பர்ஷியா, இவங்க 536 வருஷத்தில் வந்து கைப்பிடிக்கிறார்கள். இதெல்லாம் கூட்டுனா எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா 4128ன்னு வரும். அதாவது ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷங்கள் ஆயிருக்கும். இன்னைக்கு நீங்க இந்த கணக்கே வேணாங்க, பைபிள் எடுத்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு பைபிளே இன்னைக்கு பிரிண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. ஆதாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் எவ்வளவு வருஷம் இருக்கும்ட்டு. 4128 வருஷம். அதான் அப்போ இயேசு கிறிஸ்து 4000 வருஷத்தில் 1ஆம் வருகையில வந்து ஜீவனை கொடுக்கிறார். இது புரியுதா? இயேசு கிறிஸ்து 4000 வருஷத்தில் வந்து ஜீவனை கொடுக்கிறார். ஏன் இங்க வந்தோம்னா காலம் நிறைவேறின போது. இப்ப எந்த காலம்? இதத்தான் நம்மளுக்கு நியாயப்பிரமாணத்தில் காமிச்சார். அங்க ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி, இங்க இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆட்டுக்குட்டி. பஸ்கா அடுத்தா பவுல் சொல்றாரு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து சொல்றாரா? அந்த நிழலில் எங்க யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தோட நிழல்ல இந்த ஆட்டுக்குட்டி வீட்டுக்குள் 4 நாள் இருக்க வேண்டும். 4ஆவது நாள் அடிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட வீடுன்ற இந்த உலகம், அதுல 4ஆவது நாள் ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுறார். 4ஆவது நாள்னா 4000 வருஷம். ஒரு நாள் என்பது 1000 வருஷம். அப்ப 4000 வருஷம்னா 4ஆம் நாள். சரியா வெயிட் பண்ணாராம். பிரமாணத்தை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினாருங்களா. காலம் நிறைவேறின போது இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டார். வந்து அவரும் யோர்தான் நதியில் தன் ஜீவனை கொடுக்க முன்னாடி வந்துட்டார். ஜீவன்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கணும். இப்ப இதுல அவர் தனியா வந்து அவர் தனியா ஜீவனை கொடுத்து தனியா போயிட்டு இருக்கலாம் இல்லையா? ஏன் 12 பேரை தேர்ந்தெடுக்கணும்? ஏன் சீசர்கள் வேணும்? ஏன் அப்போஸ்தலர்கள் வேணும்? அவரே தனியா பண்ண முடியும் இல்லைங்களா? அவரால் கூடாத காரியம் எதுனா இருக்கா? எல்லாம் பண்ணுவாரு. தனியாவே பண்ணலாம். ஏன் கூட இவ்வளவு பேரை சேர்த்துக்கினாரு? 12 பேரை பின்னாடி ஏன் இந்த 12 பேரை அப்போஸ்தலர்கள் அனுப்புனாரு? அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவர் என்ன வேலையை செஞ்சுன்னு இருந்தாருன்னா 12 வயசில் அவர் காணாமல் போயிடுறார் ஆலயத்துல. அப்போ மரியெல்லாம் ஓடி போய் தேடின உடனே அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என் பிதாவின் வேலையை, பிதாவின் காரியம் அப்படின்னு இருக்க தமிழ்ல. ஆங்கிலத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு வரும். என் தந்தையின் வியாபாரம், அதாவது தேவனுடைய திட்டம், வேற ஒண்ணும் இல்லைங்க. அதை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குவாங்களா மரியால. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போன பின்பு ஃபாதர்ஸ் பிஸ்னஸ், அப்பாவின் வேலை, அப்பிதாவின் காரியம் நிக்கக்கூடாது, ஓடினே இருக்கணும். என்னது காரியம்? தெய்வ பக்தி உள்ள சந்ததி. அதற்கு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார், வேலையை செய்யணும். சரி, ஏன் 12? 11 வைக்கலாமே, 10 வைக்கலாமே, 14 வைக்கலாமே. ஏன் குறிப்பா 12 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்தார்? அதுவும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இத இவங்க இயேசு கிறிஸ்து பின்னாடி இந்த 12 பேரும் அப்படியே நடந்து போயிருக்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் பவுல் தான். பவுல் ஒரு வசனத்தை நம்மளுக்கு சொல்வார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அஹ், இயேசு கிறிஸ்துவ நீங்க பின்பற்றி போனதை போல என்னை பின்பற்றி வாங்கன்னு இடுவாராம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அப்போ நம்ம பவுலை பின்பற்றணுமா, கிறிஸ்துவை பின்பற்றணும்? என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றி போனதை போல என்னை பின்பற்றி வாங்கல். அப்ப நம்ம பவுலியா பின்பற்ற வந்திருக்கிறோம்? இல்ல. பவுல் சொல்வாரா? சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இயேசு கிறிஸ்து பின்னாடி எப்படி போனேன்னு பாத்தீங்க இல்லையா?
அடி வாங்கின, துப்பு வாங்கின, நிந்தைய சகிச்சு கொண்ட, அவமானத்தை சகிச்சு கொண்ட, கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், ஆறுகளால் வந்த மோசம், வழியில் கள்ளர்களால் வந்த மோசம், கப்பல் சேதம், நிர்வாணம், பட்டினி, அப்புறமா சிறையில் போட்டு அடியெல்லாம் வாங்கியிருக்கிறார். பாத்தீங்க இல்லையா நான் எப்படி போனேன்? இப்படி நீங்களும் போங்கல்ன்றாராம். இதுதான் ஒரு உச்சக்கட்ட ஊழியக்காரன் பேசுறது. என் பின்னாடி வான்னு சொல்லலையா, நான் எப்படி போனேன் பார்த்துட்டீங்க இல்லையா, இதே மாதிரி நீங்களும் போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதுல நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா, பவுல் ஒரு அப்போஸ்தலனா? அதோ யூதாஸுக்கு பதிலாக வந்த அப்போஸ்தலன் பவுலா? நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பேதுரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பின்னணி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போன பின்பு இவங்க எல்லாருமே எருசலேமுக்கு வந்துடுறாங்க. இது அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 12 மேல வரும். இவங்கெல்லாம் எருசலேமுக்கு வந்துடுறாங்க. பேதுரு கூட இருக்கிறவங்கலாம் ஒரு 120 பேருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே கூடி ஜெபம் பண்ணின்னு இருக்குவாங்க. அப்போ அந்த நாட்களில் பேதுரு எந்திரிச்சு தாவீதோட சங்கீதத்தின் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்வார். இந்த மாதிரி யூதாஸுக்கு பதிலாக ஒருத்தர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்டு போட்டு 2 பேரை தேர்ந்தெடுக்குவாங்க. யோசெஃப் அப்படின்னு சொல்லி, அவருக்கு பராபஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவரையும் அடுத்து மத்தாயாஸ், இவங்கள தேர்ந்தெடுக்குவாங்க. தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு சீட்டு போட்ட உடனே சீட்டு யார் மேல விழுதுன்னா மத்தேயாஸ் மேல விழுது. சரி, மத்தேயாஸ் தான் யூதாஸுக்கு பதிலாக இருக்கிற அப்போஸ்தலன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படுது. ஆனா நம்மளுக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். ஒருவேளை மத்தேயாஸ் அப்போஸ்தலனா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு வசனம் இல்லை. ஆனா அனுப்பப்படுகிறவர்கள் யாரால்னா கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிவிட்டோம் என்றால் கிறிஸ்துனால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்களா இருக்கணும். இந்த அப்போஸ்தலர்களை எடுத்து பாருங்க, எல்லாருமே கிறிஸ்துனால் அனுப்பப்பட்டவர்கள். பவுல் பவுல் கிட்ட கிறிஸ்து பேசுவார், பேசி அனுப்புவார். ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் என் பாத்திரம் சொல்வார். அப்பனா இவரை அனுப்புறது கிறிஸ்து. அதனால தான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் பின்னாடி பவுல். ஏன் கிறிஸ்து வர்றாருன்னா, யூதாஸை தேர்ந்தெடுத்தது கிறிஸ்து. அப்போ அதுக்கு பதில் வரணும்னா கிறிஸ்து தான் தேர்ந்தெடுக்கணும். அதே நேரத்துல பேதுரு இவர்கள்லாம் சீட்டு போட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் பரிசுத்தாவி இன்னும் கெடிச்சிருக்காது. அந்த தருணம் பின்னாடி தான் இவங்களுக்கு பரிசுத்தாவி கெடிக்கப்படும். அப்ப இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து தான் அனுப்புறார். சரி, இப்போ வெறும் 12 பேர் மட்டும் தான் அப்போஸ்தலர்களா? இல்ல, நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டுல இன்னும் நிறைய அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. எங்க? இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல திரைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வசனத்தோட இருக்கு. பர்னபாஸ் பவுல் கூட போவார் இல்லைங்களா, இவரையும் அப்போஸ்தலன் என்று பைபிள் சொல்லும். அப்போஸ்தலர்கள் 14 அதிகாரம் 14 போனீங்கன்னா கிடைக்கும். கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு, இவரையும் அப்போஸ்தலன் என்று பைபிள் சொல்லும். அப்புறமா இன்னொருத்தர் இருக்குவார், ஆண்ட்ரோனிக்கஸ் அப்புறமா ஜுனியா அப்படின்னு சொல்லி 2 பேர். இவர்களையும் அப்போஸ்தலர்கள் என்று பைபிள் சொல்லும், ரோமர் 16:7. அப்புறமா எஃப்ராஃபாட்டிஸ் அப்படின்னு இன்னொருத்தர் வருவார், அவரையும் அப்போஸ்தலர்னு சொல்லும். அவங்கள மட்டுமல்லங்க, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்களாம், அநேக சகோதரர்கள். 2 கொரிந்தியர் 8:23 நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, பேர் சொல்லாதவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அனுப்பப்பட்ட கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் 12 பேர் மட்டும்தான். புரியுதுங்களா வித்தியாசம்? அப்போஸ்தலர்களுக்கும் அப்புறமா கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள். முதல் இந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்படுகிறவர்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் என்றால் கிறிஸ்து நேரடியா இவர்களை அனுப்பினவர்கள். 12 பேர் அனுப்புறார். இப்ப எப்படி இந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தின் நாட்களில் அவர் ஊழியத்தை தொடங்கின பின்பு நிறைய சீசர்கள் கிறிஸ்து கிட்ட வந்துட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, அநேக சீசர்கள் இருக்கிறாங்க. அதுல இந்த சீசர்கள் மத்தியில இருந்து தான் அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்குவார். நான் சொல்றது புரியுதுங்களா? எடுத்த உடனே பேதுரு தேர்ந்தெடுக்குவார் இல்லைங்களா, பேதுரு கூப்பிடுவார் இல்லையா, உன் படகை விட்டு வான்னு. பேதுரு வந்த உடனே அப்போஸ்தலனா வர மாட்டார். வந்த உடனே சீசனாய் தான் வருவாங்க எல்லாருமே. பேதுருவா இருக்கட்டும், மத்தியவா இருக்கட்டும், அந்திரேயா, யோவான், யாக்கோபு, நத்தான்வேல், யாருன்னா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வரும்போது சீசர்களா தான் வந்தாங்க, அப்போஸ்தலர்களா யாருமே வரல. ஆனா வந்த பின்பு தான் சீசர்களோட வரிசையில இருந்து இயேசு கிறிஸ்து 12 பேரை அப்போஸ்தலன் என்று அறிவிச்சு தேர்ந்தெடுக்கிறார். இது எப்ப நடக்குதுன்னா, நாளைய தினத்தில் போய் அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கணும்.
இதுக்கு முந்தின நாள் என்ன செய்வார்னா இயேசு கிறிஸ்து ராவு முழுவதும் ஒரு மலைக்கு போவார். மலை மேல போய் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் அவர்களோட சீசர்கள் எல்லாருமே கூப்பிட்டு அந்த சீசர்கள் மத்தியில இருந்து 12 பேரை அப்போஸ்தலர்களாய் தேர்ந்தெடுத்தாராம். வாசிக்கலாம், லூக்கா 6 அதிகாரம் 12 வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்த வசனம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இப்ப புரியுது இல்லைங்களா? ஏற்கனவே இவங்க சீசர்களாய் மாறிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பின்பதாகத்தான் அடுத்த வேலையை கொடுக்கிறார். இப்போ நீங்கோ நான் அனுப்பப்படுகிறவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று கூப்பிடுறார். ஆனா இந்த அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாராம்? ஒரு மலை மேல போய் ராவ் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்கிறார். சரி, ஜெபம்னா இப்போ நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? கண் மூடிக்கொண்டு தேவனே எனக்கு அது இது இது வேணும். இனி நம்ம அப்படி செய்யறதில்லன்னு நான் நம்புறேன். ஆனா அப்படி செஞ்சிருக்கிற காலங்கள்லாம் உண்டு. நம்ம வெறும் பாட்டு பாடிக்கின்னு அதோ ஜெபம் சொல்லுவோம். அடுத்து உலகத்துக்காக ஒரு ஜெபம், அது ஒரு ஒரு எல்லாருமே ஒரு ரவுண்ட் ஒரு வரிசையை சொல்லுவாங்க. அப்புறமா தலைவர்களுக்காக ஒரு ஜெபம், அப்புறமா வீட்டுக்காக ஒரு ஜெபம், நாட்டுக்காக ஒரு ஜெபம், எல்லாம் என்னென்னவோ ஜெபம் செய்வோம். நிறைய நைட் ஃபுல் ஜெபம். இயேசு கிறிஸ்து இப்படி பண்ணியிருக்குவாரா? கொஞ்சம் யோசிங்களா? என்ன பண்ணுவாரு? மலை மேல போயிருக்குவாரு. அப்ப ஜெபம்னா என்ன? தேவனிடத்தில் பேசுகிறதுக்கு பேரு தான் ஜெபம். பார்த்துட்டோம், இதெல்லாம் ஜெபத்திலே நம்ம பார்த்துட்டோம். நாம் தேவனுக்கிட்ட பேசுறதுக்கு பேரு ஜெபம். தேவன் நம்மிடத்தில் வசனத்தின் மூலியமா பேசுறார். இப்போ இயேசு கிறிஸ்து போய் தனியா இருக்கிறாரு. அப்ப என்ன ராம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கணும்னா தன் தகப்பனோட அப்பாவோட பேசின்னு இருக்கிறார், தொடர்புல இருக்கிறார். அதுக்கு பின்பதாக அடுத்த நாள் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அன்னைக்கு ராத்திரி என்ன பேசியிருக்குவாங்க? ரெக்கார்டு இல்லை நம்மளுக்கு. ஒருவேளை தேவன் சொல்லியிருக்கலாம், இந்த 12 பேர் அப்போஸ்தலர்கள் என்ன செய்வாங்கோ, எப்படி இருக்குவாங்கோ, யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆனா ராவு முழுவதும் கிறிஸ்து தேவனோட பேசின பின்பு வந்து அவரோட சீசர்கள் மத்தியிலிருந்து, ஏற்கனவே எல்லாருமே இருக்கிறாங்க, சீசர்கள் மத்தியிலிருந்து 12 பேரை அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்துட்டு இவர்களை இப்ப என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அனுப்பணும். 12 பேரா? ஆமா, 12 பேர் தான். வசனம் இருக்கா? இருக்கு. மார்க் 3 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அ- கிறிஸ்து அனுப்புறார். அதனால தான் இவர்கள் 12 அப்போஸ்தலர்கள். ஆனா சில இடத்துல இயேசு கிறிஸ்து சீசர்களை கூட அனுப்பிச்சிருக்கிறாருங்க. நீங்க லூக்கா 10 அதிகாரம்லாம் பாத்தீங்கன்னா அதுல 70 72ன்னு சில இடத்துல வரும். அங்க கூட அனுப்புவாரு, ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு ரெண்டு பேரா நீங்க போங்கன்னு. ஆனா அவங்கள அப்போஸ்தலர்கள்னு கூப்பிட மாட்டார். இவர்களை மட்டும் தான் 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்னு கூப்பிடப்படும். ஆனா இந்த 12 அப்போஸ்தலர்களை குறித்துதான வாழ்க்கை வரலாறு நமக்கு வேதத்தில் அதிகமா இல்லை, கொஞ்சம் தான், குறைவா தான் இருக்கு. அந்த நமக்கு கிடைச்ச குறைவான தகவலை வைத்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை இன்னும் அதிகமா நம்ம படிக்க போறோம். இப்போ ஒரு கேள்வி, நீங்க யாருன்னா அன்மியூட் செய்து நீங்க பதில் சொல்லலாம், ஒன்னும் தப்பல்ல. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ், முதல் அப்போஸ்தலன் யார்? ஆண்ட்ரூ. ஓகே, கரெக்ட். ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, முதல் அப்போஸ்தலன் யார் அப்படின்னா, ஆமா, பேதுரு ஆண்ட்ரூ எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா அந்திரேயா பேதுரு இதெல்லாம் நம்ம பார்க்க அந்திரியா. போறோம். எல்லா பதிலும் கரெக்ட் தான். அந்திரேயா கூட கரெக்ட் தான், பேதுரு கூட கரெக்ட் தான். ஆனா ஓகே ஏசு கிறிஸ்து. ஓகே, ஆனா முதல் அப்போஸ்தலன் யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல் அப்போஸ்தலன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆமா, இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலன் என்றே வசனம் இருக்கு. நான் வேணுமாதான் கிறிஸ்து அப்போஸ்தலனா? அப்போஸ்தலன்னா என்ன அர்த்தங்க? அனுப்பப்பட்டவர் அல்லது தூதுவர். பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு செய்தி எடுத்துன்னு போய் கொடுக்கறது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அப்போஸ்தலனா? நிறைய பேர் வந்து இத நம்ம அஹ், பார்த்தே இருக்க மாட்டோம், அல்லது பார்த்து அப்படியே படிச்சுட்டு முன்னாடி போயிருக்குவோம். இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு இந்த வசனங்கள்லாம் புரிஞ்சே இருக்காது. கிறிஸ்துவும் நமக்கு முன்னாடி வந்த அப்போஸ்தலன். பவுல் சொல்றார், எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ யார் நமக்கு இருக்கிற அப்போஸ்தலன் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவர் அப்போஸ்தலன், பிரதான ஆசாரியன். அப்போ கிறிஸ்து அப்போஸ்தலனா? ஆமா. அனுப்பப்பட்டாரா? ஆமா. யாரால் அனுப்பப்பட்டார்?
இப்போ அப்போஸ்தலன் என்ன அர்த்தங்க? அனுப்பப்படுகிறவர் ஒருவர் தான் அப்போஸ்தலன்ற பேர். பார்த்தோம் இல்லைங்களா? அதோட கிரேக்க வார்த்தை, அதோட அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் என்றால் கிறிஸ்துவை யாராவது ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்கணும் இல்லையா? ஆமா, கிறிஸ்துவை அனுப்புனார். யார் அனுப்புனாருன்ட்டு யோவான் 20 21 கிறிஸ்து சொல்வார், உங்களுக்கு சமாதானம். பிதா என்னை அனுப்புனதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை அனுப்புறார். கிறிஸ்து பிதானால் அனுப்பப்பட்டவர். அப்போ கிறிஸ்து யாரோட அப்போஸ்தலன் சரிங்களா? பிதாவின் அப்போஸ்தலன். இந்த 12 அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். இதெல்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்துல சொன்னா நம்ம ஏற்றிருக்கிற மனநிலைமையில இருந்திருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து பிதாவோட அப்போஸ்தலன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். இப்படித்தான் இருந்திருக்கும். ஆனா வசனமே இப்படித்தான் சொல்லுது. இதை கிறிஸ்துவே சொல்றார், நான் பிதா எப்படி என்னை அனுப்புனாரோ அந்த மாதிரி நான் உங்களை அனுப்பிச்சுன்னு இருக்கிறேன். அதனால தான் கிறிஸ்துவையும் அப்போஸ்தலன் என்று பைபிள் கூறுகிறது. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? அவர் தான் முதல் அப்போஸ்தலன். அதுக்கு பின்னாடி தான் அவர் அனுப்புறார் 12 பேரை. அவங்க 12 அப்போஸ்தலர்களாய் மாறுகிறார்கள். சரி, 12 அப்போஸ்தலன் நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்களோட பேர் தெரியுமா? அந்த பேரை நம்ம ஒரு வரிசை பண்ணிடலாம். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு வரிசை பண்ணின பின்பு வாரம் வாரம் ஒவ்வொருத்தங்கள நம்ம படிக்க போறோம். சீமோன் பேதுரு, இவருக்கு கேப்பா என்றும் ஒரு பேர் இருந்தது. அப்புறமா அந்திரையா. அந்திரையா சீமோன் பேதுருவோட சகோதரன். இன்னும் 2 பேருக்கு வாங்க, யோவான், யாக்கோபு. இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களா இன்டர் கனெக்ட் ஆவாங்க. நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். ஒவ்வொருத்தங்களா பார்க்கும்போது எப்படி இவங்க வந்தாங்கோ? ஏன் பேதுரு அன்னைக்கு படகுல உட்காந்துக்குன்னு நான் பாவின்னு சொன்னார்? அப்ப என்ன பாவம் செஞ்சார் இவரு? ஏன் படகை விட்டு வான்னு சொன்ன உடனே வந்துட்டாங்கோ? அதெல்லாம் ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பார்க்க போறோம் நம்ம. அப்புறமா யோவான், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெபதியின் குமாரர்கள். அதான் யோவான், யாக்கோபு. அடுத்து பார்த்தலோமியோன்னு ஒருத்தர் வருவாரு. அவருக்கு இன்னொரு பேரு நத்தான்வேல். தோமா, இவருக்கு திதிமு என்றும் ஒரு பேர் இருக்கு. மத்தேயு, இவருக்கு இன்னொரு பேர் லேவி அப்படின்னும் கூப்பிடப்படும். யாக்கோபு, அல்ஃபேயின் குமாரனாகிய யாக்கோபு. அடுத்து இந்த ததேயஸ் அப்படின்னு இருக்கும். இவருக்கு லெபையஸ் அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்கு. இந்த சைமன் த ஜீலாட்னு இருக்குது பாருங்க, அதாவது ஜீலோத் என்று சொல்லப்பட்ட சீமோன். இவர் ஒரு தீவிரவாத அமைப்புக்குள் இருந்தவர். தீவிரவாத அமைப்புன்னு சொன்னா, அன்னைக்கு யூதர்களோட ரோமர்களுக்கு எதிர்த்து நின்ன சில யூதர்கள். இதை ஆங்கிலத்துல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது போராளிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ரோமர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, யூதர்கள் மேல் அதிகமான வரியையும் அவர்களோட ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த ரோமர்களை எப்படியாவது நாங்க வெளியே துரத்தணும்னு சொல்லி கத்தியை தூக்கி போர் வகையில் சண்டை போடுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜேலோத். அவங்கெல்லாம் கொலை செய்யறதுக்கு, சாவடிக்கிறதுக்கெல்லாம் துணிஞ்சிடுவாங்க. அந்த ஒரு அமைப்புல இருந்து ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜீலோத் அமைப்பை தீவிரவாத அமைப்புன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா அவங்கள கைது செஞ்சு அவங்கள எடுத்துன்னு போய் நியாயம் விசாரிச்சிடுவாங்க, சாகும் அடிச்சிடுவாங்க. இந்த ஒரு அமைப்புல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவிடத்தில் அப்போஸ்தலனாய், முதல் சீசனாய், பின் நாட்களில் அப்போஸ்தலனாய் தேர்ந்தெடுக்கப்படுறார். அடுத்து கடைசியா யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ் இஸ்காரியோத். அப்ப இவர்கள் தான் முதல் கிறிஸ்து மூலியமாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பேர். இந்த 12 பேரும் கிறிஸ்துவை மிக பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. இவர் கூடவே இருந்தார்கள், இவர் கூடவே சாப்பிட்டாங்க, இவர் கூடவே பயணமா போனாங்க, இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே கத்துக்கொண்டார்கள், இவர் கூடவே வாழ்ந்தார்கள் 12 பேருமே. ஆனாலும் பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க வாழ்க்கை கிறிஸ்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க அடிக்கடி விசுவாசம் காணாமல் போயிடும். அடிக்கடி இவர்களுக்குள்ளவே சண்டை இருக்கும், யார் பெரியவர், அந்த சண்டை வந்துனே இருக்கும். ஆனா பரிசுத்தாவி கிடைச்ச பின்பு இவங்க வாழ்க்கை அப்படியே மாறிடுதுங்க. அப்படியே மாறுது. அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்துல இவங்க எப்படி ஓடுனாங்கன்னு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு பயந்து ஓடுனாங்க. ஆனா பரிசுத்தாவி கிடைச்ச பின்பு மரணத்தை நோக்கி ஓடினார்கள். வித்தியாசம் புரியுதா? பரிசுத்தாவி கிடைப்பதற்கு முன்பதாக மரணத்துக்கு பயந்து ஓடினவர்கள், பரிசுத்தாவி கிடைச்ச பின்பு மரணத்தை நோக்கி ஓடினார்கள். இவங்க மரணத்துக்கே ஓடினாங்களாம். பவுலெல்லாம் பார்க்க போனா இவரை கைது செஞ்சு வச்சுட்டு இருக்குவாங்க. அக்ரிப்பா ராஜா கிட்ட எல்லாம் பவுலை கூட்டின்னு போய் வச்சிருக்குவாங்க. அப்போ பவுலை விடுதலை செஞ்சிடலான்னு ராஜா முடிவு செஞ்சிருக்குவாராம். ஆனா பவுல் என்ன பண்ணிடுவாருன்னா, நான் ராயனுக்கு அபயம் இடுகிறேன், நான் சீசரை பார்க்கணுன்ட்டு அவர் கேட்டுக்குவார். அப்ப அந்த ராஜா சொல்வார், பாரு,
நீ சீசரை கேட்காம இருந்தா நான் உன்னை விடுதலை செஞ்சிருக்குவேன். நீ சீசர்கிட்ட பேசணும்னு கேட்டதுனால இனி நான் உன்னை விடுதலை செய்ய முடியாது, நீ சீசர்கிட்ட போன்னு சொல்லி ரோமாபுரிக்கு அனுப்பிச்சு வச்சிடுவாங்க. பவுலுக்கு நல்லா தெரியும், நான் ரோமாபுரிக்கு போனா சாகுவேன். இன்னும் சொல்ல போனா எருசலேமுக்கு போனாலே சாகுவேன் தெரியும். ஏன்னா இவரு ஒரு மூன்றாம் சுற்றுப்பயணம் வந்து நிற்கும் போது கால் கட்டுன மாதிரி வந்து பவுல் கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நீ ஜெருசலேமுக்கு போனீன்னா இப்படி உன்னை கை கால் கட்டி எடுத்துன்னு போயிடுவாங்க, நீ செத்து போயிடுவ, போவாதன்னுவாங்க. ஆனா பவுல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இதற்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லி சாவை நோக்கி ஓடுனாரா. இது அவர் மட்டுமல்ல, 12 பேரும் இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. மரணத்தை பார்த்து பயந்தவர்கள் மரணத்தை நோக்கி ஓடுனாங்களாம். இது பவுலோட நிருபத்துல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர்களோட மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு பவுலோட வைத்து பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாருமே அப்படித்தான் இருந்திருக்கணும். பிலிப்பியர் 1 22 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரா. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு கிறிஸ்து காரணம், நான் செத்து போறது நல்லதுன்றார். அதுதான் அதோட அர்த்தம். சாவு எனக்கு ஆதாயம்னா நான் செத்தா எனக்கு லாபம் அப்படின்றாரு. அப்ப யாருன்னா செத்தா லாபமா? ஏன் இவர் லாபம்ன்றார் ஆதாயம்ன்றாருன்னா, இவங்க என்ன புரிஞ்சுக்கினாங்கன்னா, கிறிஸ்துவை போய் சந்திக்கிற முதல் படியே மரணம். நான் செத்தா தான் நான் உயிரோட வர முடியும், நான் சாவலன்னா எப்படி வர முடியும்? நான் இன்னைக்கு செத்தா கூட நான் புது சிருஷ்டியா இருக்கிற அந்த அந்த நம்பிக்கை இருந்துச்சா இவங்களுக்குள்ள? இன்னைக்கு என்கிட்ட இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தெரியாது. நான் இன்னைக்கு செத்தா கூட நான் புது சிருஷ்டி, நான் இன்னைக்கு செத்தா கூட நான் கிறிஸ்துவை போய் நிச்சயமா சந்திக்குவேன், என் ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிட்டு இருக்கிறேன்ற ஒரு உறுதி உங்களுக்குள்ள இருந்துச்சா. அதனால நான் செத்தா எனக்கு ஆதாயம், ஏன்னா உயிர் தெளிந்து போயிடுவேனே, கிறிஸ்துவ பார்த்துருவேனே அப்படின்ட்டு மரணத்தை நோக்கி போனாங்களாம். மிக உச்சக்கட்ட சிந்தனை இவங்கெல்லாம் பார்க்க போனா. இந்த சிந்தனை இருந்த தொட்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, பிதாவாகிய தேவனோட நாமத்தை இந்த சீசர்களுக்கு சொல்லிட்டார். இவங்க தான் யார் பிதாவாகிய தேவன்ட்டு சொல்லி கொடுத்துட்டாரா. இத யோவான்ல பேசுவார். யோவான் 17 6 வாசிக்கலாம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். இதுல நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்க. இந்த 17 நிறைய கேள்விகள் கூட இருக்கும். இதுல என்ன இருக்குன்னா, இவர்கள் எல்லாருமே உம்முடையவர்களா இருந்தார்கள், நீர் எனக்கு நீங்க தந்தீங்க. அப்ப நான் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யார் உடையவர்கள்? பிதாவாகிய தேவனுடைய உடையவர்கள். பிதா தான் என்ன பண்றாரு? கிறிஸ்துவிடத்தில் கொடுக்கிறார். இப்ப கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அப்போ இந்த சீசர்களுக்கு பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும், அவரோட நாமம் யாவேனோ தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நமக்கு தெரியுதா? தெரியுது. எப்படி? கிறிஸ்து தான் நமக்கு வெளிப்படுத்தினார். எப்படி? வசனத்தின் மூலியமாக. வேற யாருமே நமக்கு சொல்லல, வசனம் தான் நம்ம இடத்தில் பேசினது. கரெக்ட்டுங்களா? அப்ப இன்னைக்கு நமக்கு தெரியற மாதிரி அன்னைக்கு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த நாமம்ல நிறைய அர்த்தம் இருக்கு. வெறும் பேர் மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனோட வல்லமைனா அதெல்லாம் காமிச்சிருக்கிறார். அதனால தான் நான் கனப்படுத்துவேன், மேலும் கனப்படுத்துவேன்லாம் பின்னாடி சொல்லப்படும். சரி, இங்க கவனிக்கல. இதுல மிக முக்கியமான கேள்வி. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்றார். இவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள் சொல்றாரா. இந்த வசனத்தை இருக்குது பாருங்க. இவர்கள் எல்லாரும் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள். இங்க எப்படி யூதாஸ் கை கொண்டார்? யூதாஸ் கை கொண்டாரா? அவர் கேட்டதுக்கு விரோதமா இல்ல நடந்தாரு. எப்படி கை கொண்டாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை பேசும்போது அல்லது தேவனிடத்தில் இந்த ஜெபம் பண்ணும்போது 17 ஜெபம் பண்ணுவார். இதை செய்யும் போது யூதாஸ் இருக்க மாட்டாரு. யூதாஸ் 13 வெளியே போயிடுவார் கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு. அவர் இந்த அழைப்புக்குள்ளவே வரல. அவர் இருந்தாரு அப்போஸ்தலனாக, ஆனா வசனத்தையும் கை கொள்ளல. பிதா பிதாவுடையவர்களை கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரு இல்லைங்களா. அது கிறிஸ்து சொல்வார், ஒருத்தரை கூட நான் இழக்கவில்லைன்னு சொல்வார் பின்னாடி. இதெல்லாம் சொல்லும் போது யூதாஸ் போயிட்டு இருக்குவார். யூதாஸ் இருக்கவே மாட்டார் அந்த கணக்குல. சரி, இது இந்த அப்போஸ்தலர்களோட விசுவாசம். இவங்க எதை நம்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட விசுவாசத்தை நம்ம கவனிச்சு பார்த்தா, இவங்க இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன் என்று விசுவாசிச்சாங்களாம். இதுதான் இவங்களோட விசுவாசமாவே இருந்துச்சாம். யோவான் 17:8 சொல்வார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று விசுவசிச்சாங்களாம்.
மூன்று கடவுள்னு நினைக்கல. கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர். இதனால தாங்க பிடிச்சுக்கினாங்க. இயேசு கிறிஸ்து வான்னு சொன்னா ஏன் போனாங்கன்னா, கிறிஸ்து மேசியா. மேசியானா தேவனுக்கிட்ட இருந்து வந்தவர். அப்போ இவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். புரிஞ்சுக்கினாங்க. புரிஞ்சுக்கின்னு பின்னாடி வரத் தொடங்கிட்டாங்க. இந்த விசுவாசத்துல தான் நாம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டத் தொடங்கி இருக்கிறோம், நிலையா இருக்கிறோம். சரி, இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, இவங்களோட விசுவாசம் பார்த்தோம் இல்லைங்களா? இவங்களோட உறுதி, இவங்களோட விசுவாசம், எல்லா அப்போஸ்தலர்களும் இப்படி இருந்தவர்களுக்காகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றார். இப்ப நாம கூட ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம். எதற்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம்? நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணுவோம். உலகத்துல இருக்கிறவர்கள் எதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க? நிறைய விஷயத்துக்கு. இதுல உலகத்துக்கு ஜெபம் பண்ணுவோமா நாம? தேவனே இந்த உலகத்தை ஆசீர்வதியுங்கள், இந்த உலகத்துல சமாதானம் வரணும், இதுல ஜெபம் பண்ணுவோம்னா பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து பண்ணுவாரானா அதுக்கு அவரே பதில் சொல்றார். யோவான் 17:9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவராய் இருக்கிறார்களே. யாருக்காக கிறிஸ்து ஜெபம் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்போஸ்தலர்களுக்காக ஜெபம் பண்றார். உலகத்துக்காக நான் பண்ணலன்றார். ஏன் பண்ணலன்னா, இந்த உலகம் அழிஞ்சு போகும், இந்த ராஜ்யம் போனா தான் அவரோட ராஜ்யம் வரும் நல்லா தெரியும். அதனால அப்போஸ்தலர்களுக்காக ஜெபம் பண்றது மட்டுமல்ல, தேவன் கிறிஸ்துக்கு ஒரு மகிமை கொடுத்தார் இல்லைங்களா, ஒரு கணம். அந்த கணத்தை அப்போஸ்தலர்களுக்கும் கொடுத்தார். இந்த கிறிஸ்து அதிலே 22 சொல்வார், நீர் எனக்கு கொடுத்த இந்த கணம் குளோரியை நான் இவர்களுக்கும் கொடுத்தேன். தேவன் என்ன மாதிரி மகிமையை கிறிஸ்துக்கு கொடுத்தாரோ அந்த மகிமையை கிறிஸ்து இந்த அப்போஸ்தலர்களுக்கும் கொடுத்தாராம். மிக பெரிய ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு தான் அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இன்னும் இயேசு கிறிஸ்துவோட மனசுல இருந்து கொஞ்சம் போய் பார்த்தா அவரோட மனசு எப்படி தெரியுங்களா இருந்திருக்கும்? இந்த அப்போஸ்தலர்கள், சீசர்கள் இவங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கிறிஸ்து என்ன யோசிச்சிருக்குவார் தெரியுங்களா? நாம் எல்லாரும் ஒரே குடும்பம், நமக்கு எல்லாருக்கும் ஒரே தகப்பன். அதனால தான் உயிர்த்தெழுந்து வந்து சொல்றார், என் பிதாடத்துக்கும் உன் பிதாடத்துக்கும் சொல்றாரா. நாம் எல்லாரும் ஒரே தகப்பன் இருக்கிறாரு, நீங்கள்லாம் எனக்கு சகோதரர்கள். அதனால தான் இவர் நம்மளை சகோதரர்கள் என்று சொல்ல வெட்கப்படவில்லைன்னு பவுல் சொல்வார். கிறிஸ்து எப்படி பார்த்துருக்குவார்னா, என் தம்பிமார்கள் இருக்கிறாங்கோ, 3.5 வருஷம் இவங்களை நல்லா பார்த்துக்கணும், இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நான் போன பின்பு அவங்களோட ஓட்டத்தை உறுதிப்படுத்தணும், நல்லா என் கூட இருந்து கத்துக்கணும்னு சொல்லி அநேக நேரத்தில் கூட இருந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவ மதிக்கவே இல்லை. நிறைய நேரத்துல நடக்குதுங்க. ஒன்னவன் அந்த கால் கழுவுற இந்த நிகழ்ச்சி எடுத்து பாருங்க. கிறிஸ்து கால் கழுவுறாரு, எல்லாருமே காலை நீட்டின்னு உக்காந்து இருக்கிறாங்க, நீங்க கழுவுங்க, யார் பெரியவங்க பார்க்கலான்னு நீட்டின்னு உக்காந்தாங்களாம். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். சில நேரத்துல கிறிஸ்துவ மதிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த பரிமள தைல விஷயத்துல எல்லாத்தையும். ஆனாலும் கிறிஸ்து எப்படித்தான் இருந்தாரு? அப்படியே இருந்தார். எங்கேயாவது சொன்னாரா நீங்க என்னை விட்டு போயிடுங்கன்னு? எங்கேயுமே சொல்ல. நீங்க என்னன்னா பண்ணுங்க. அப்ப எப்படி பார்த்திருக்குவார் இயேசு கிறிஸ்து இவர்களை அப்படின்னா, குழந்தை மாதிரி தான் பார்த்து வளர்த்துனே வந்தார். அதனால தான் இவர்களை சபைக்கு அஸ்திபார கற்களாய் வைத்தார். ஆனா இந்த அப்போஸ்தலர்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், ஒவ்வொருத்தங்களா பார்க்கத்தான் போறோம். இவங்க எல்லாருமே ஒரு சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் எல்லா அப்போஸ்தலர்களும். பவுலை தவிர, பவுல் அப்புறமா அந்த அடையாளத்தை அவரே அழிச்சுக்குன்னு அவரே ஒதுக்கப்பட்ட நிலைமையில மாறிடுறார். ஆனா இந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கும் போது இப்படித்தான் இருந்தாங்களாம். எப்படி அப்படின்னா, முதல் அப்போஸ்தலர்களில் இருந்த அநேக பேர் கலீலியர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். அவங்களெல்லாம் அதிகமா மதிக்கவே மாட்டாங்க. அடுத்து மத்தேயு பார்த்தா அவர் ஒரு வரி வசூலிக்கிறவர். இந்த வரி வசூலிக்கிறவர்களை எபிரேயர்கள் மிகவும் மோசமாய் கருதுவார்கள். சாபமுள்ள ஜனம் அப்படின்னா இந்த ஆயக்காரர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த ஜெபம் கூட கவனிச்சிருக்குவீங்க, பரிசேனோட ஜெபமும் ஆயக்காரனோட ஜெபம். ஏன் இப்படி செய்வாங்கன்னா, இந்த ஆயக்காரர்கள் வரிக்கு வரி, வட்டிக்கு வட்டி அதிகமாய் வாங்குவாங்க. அதனால யூதர்களுக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்காது, இவங்களை சபிச்சுனே இருக்குவாங்க. மத்தேயு அப்படி இருக்கிறார். அப்புறமா தீவிரவாத அமைப்பு சீமோன் ஜீலோத் அவர் வந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து கூட இருந்தவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க. கிறிஸ்துவே அப்படித்தான் இருந்தாருங்க. நாசரேத் ஊராகிய யஷுவானா எல்லாம் சிரிச்சாங்களாம். அந்த ஊர் கிறிஸ்து கூட பின்னாடி வந்தவர்களே சிரிச்சிருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஏதாவது நல்லது வருமான்னு கேட்டாங்களா. அந்த மாதிரி இவங்க தனக்கு என்று எந்த அடையாளத்தையும் வைத்து கொள்ளாமல் வந்தவர்களா இருக்கிறாங்க. அதே ஏழையா தான் இருந்திருக்கிறாங்க. இத ஒரு விஷயத்துல நம்ம நல்லா கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு நாள்
பேதுருவும் யோவான் என்ன பண்றாங்கன்னா ஆலயத்துக்குள்ள போறாங்க. இதெல்லாம் பெந்தேகோஸ் நாளைக்கு பின்னாடி ஆலயத்துக்குள்ள ஒரு 9ஆம் மணி வேளையில் ஜெபம் பண்ண போகும்போது அந்த இடத்துல ஒரு பிறவி முடவன் அங்க உட்கார்ந்து இருக்குவாராம். அப்போ நேரா வந்து காசு கொடுக்குவாங்கன்னு எதிர்பார்த்துன்னு இருக்குவாங்களாம். இப்போ பேதுரு கிட்ட போய், இது அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்துல வரும். பேதுருவும் யோவானும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனுஷனை உத்து பார்க்குவாங்க. பார்த்த உடனே அந்த மனுஷனுக்கு சந்தோஷம். ஓ, எனக்கு காசு கொடுக்க போறாங்கன்னு. அப்போ பேதுரு சொன்னார், என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பொன்னும் இல்லை வெள்ளியோ இல்லை, ஆனா நஸ்ரேத் ஊராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்திரிச்சு நடுன்னு சொன்னாராம். ஒண்ணுமே இல்லையா. ஏன் நம்ம இத பாக்குறோம்னா, இவர்கள் இருந்த நிலைமை, என்னிடத்தில் பொன்னியும் இல்லை வெள்ளியும் இல்லை, அவ்வளோ ஏழ்மையா இருந்த சில ஜனங்களும் கிறிஸ்துவோட அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டாங்களா பாருங்க. இப்படிதான் தேர்ந்தெடுத்தாரா. அதனால தான் கிறிஸ்து சொல்வாரு, நீங்கள் இதை வந்து புத்திமான்களுக்கும் கல்வி நல்லா படிச்சவர்களுக்கும் இதை மறிச்சு கொழுந்தைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். படிக்கிறோம் இல்லையா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல. நீங்க இதை வந்து நல்லா படிச்ச மேதை நிறைய பேர் இருந்தாங்களா, அன்னைக்கும் இருந்தாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் மறிச்சிட்டாராம் சத்தியத்தை. இந்த சமுதாயத்தினால், குடும்பத்தால், ஏதோ ஒரு விதத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க இன்னைக்கு. நாம கூட சிலர் அநேகர் அப்படித்தான் இருக்கோம் நம்மளோட நிலைமை. அவர்களுக்கு வெளிப்படுத்துறாரா சத்தியம்னா என்னன்னு சொல்லி. இது அன்னில இருந்தே இன்னி வரைக்கும் அப்படித்தான் நடந்து இருக்குது. குழந்தைகள் அப்படின்ட்டு கருதுறாராம். அந்த மாதிரி நம்மளையும் கூப்பிடுறார். சரி, இதுல ஒரு கேள்வி. இவ்வளவு ஊழியம் செஞ்சாங்களே இந்த அப்போஸ்தலர்கள், அவர்களுக்கு என்ன கூலி, என்ன கொடுத்தாரு? ஒன்னும் இல்லை. அவங்களுக்கு கூலி என்ன தெரியுங்களா? மரணம், இரத்த சாட்சி. யோவானை தவிர எல்லாருமே ரத்த சாட்சி. இது தாங்க அவங்க கூலியா வாங்கினாங்க. இது அவர்களும் விரும்பினார்கள். அவங்க எல்லாருமே கிறிஸ்துவ கண் முன்னாடி பார்த்தாங்க. அவர் அடிபட்டுந்து செத்துந்து எல்லாமே பார்த்தாங்க. பார்த்தவங்க என்ன தெரியுங்களா மனசுல வச்சிருக்கிறாங்க? அந்த கடைசி ராவ்போஜனம் பாத்திரத்தை குடிச்சாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்த பின்பு இவங்க எப்படி தெரியுங்களா வாழ்ந்திருக்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும். இன்னைக்கு நிறைய பேர் திருமணத்துல சொல்லுவோம், சுகத்திலையும் சுகவீனத்திலையும், கணத்திலும் கனவீனத்திலும், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்ட்டு வாக்குறுதி எல்லாம் கொடுத்து திருமணமான உடனே பிரிஞ்சிடுவாங்க. ஆனா அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவுக்கும் இருந்த உறவு அப்படி இல்லை. இவங்க மரணம் நேரிட்டா கூட இவங்க பிரியலையா. அந்த அளவுக்கு கிறிஸ்து மேலையும் பிதாவாகிய தேவன் மேலையும் இவங்க அன்பினால் இணைக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாருமே, எல்லா அப்போஸ்தலர்களும். இதெல்லாம் தாங்க நமக்கு இன்னைக்கு பாடம். இவங்க நமக்கு முன்னோடியா இருந்தாங்களா, எப்படி இந்த மாதிரி வாழ்ந்தாங்க, எப்படி கிறிஸ்துவை போல் இவர்கள் பிரதிபலிச்சார்கள் இந்த உலகத்துல. இதனால்தான் பிலிப்பியர்ல பவுல் சொல்வார், கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமாக நாம் வெறியும் அவரை நம்புறதுக்கு மட்டுமல்ல, அவர் நிமித்தமாக பாடுகளை படுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கா. நம்மளாம் அருள் செஞ்சிருக்கிறோமா கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக சில பாடுகளை படுவதற்கு. வரும் நிறைய பாடு. இப்பெல்லாம் நீங்க போய் சொல்லி பாருங்களேன், இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன், உங்களுக்கோ வரும் பாடுகள். எப்படி? உங்க சொந்தத்துல இருந்தே வரும். நம்மளை பார்த்து சபிப்பார்கள், இது நடுந்தே நடுக்கும். அதை எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம வந்து அருளப்பட்டிருக்கிறோமா, ஏதோ நல்லது செஞ்சிருக்கிறோம் அப்படின்றார். ஆனா கிறிஸ்துவோட மரணத்துல அவர் நிறைய காரியங்களை சாதிச்சிட்டார். அவரை எடுத்து பார்த்தா ஆஹ் சாத்தான அவரோட மரணத்தை சாகடிச்சாரா? அதாவது சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு வந்ததா அப்படின்னா வந்தது. ஏன்னா சாத்தான் மரணத்துக்கு அதிபதி, நம்மளுக்கு நல்லா தெரியும். பாவம் செய்யாத ஒருவர் கிறிஸ்து, இவர் மரணத்துக்குள் போனதுனால மரணம் வரக்கூடாத ஒருத்தருக்கு மரணம் வந்துச்சா, அதனால அந்த மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு வந்துச்சு. இதனால தான் அவரோட மரணத்தில் சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அடுத்து இவருக்கு எப்படி ஜீவன் கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின தொட்டு இவருக்கும் ஜீவன் வந்து இவர் போறார். ஒட்டுமொத்தமா அப்படியே தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து போனாங்களாம். யாரு? இந்த அப்போஸ்தலர்கள். ஒவ்வொருத்தங்களும் இப்படி வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். ஏன் 12? அதைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் 12 அப்போஸ்தலர்கள்? அதிகமா கூட எடுத்திருக்கலாம், குறைவா கூட தேர்ந்தெடுத்திருக்கலாம். கரெக்டா ஏன் 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும்? இது நம்மளுக்கு இன்னும் தெரியல. சரி, இதை பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கணும்னா இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த 12 கோத்திரங்களையும் கொஞ்சம் நம்ம உற்று கவனிக்கணும். ஏன்னா இந்த 12 கோத்திரங்கள் ஞாபகம் இருக்குங்களா? 12 கோத்திரங்கள், இஸ்ரேலோட 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரங்கள் இனி அல்ல.
அதுக்கு மாறாகத்தான் 12 அப்போஸ்தலர்கள் வராங்க. இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போதே பார்த்துட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த 12 கோத்திரத்தோட பெயர்கள் மாறுது. அந்த லிஸ்டே மாறுது. இதை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் வர 12 கோத்திரமும் 12 அப்போஸ்தலர்கள் என்றும் நம்ம படிச்சோம். ஏன்னா அந்த கல்களை வந்து வெளிப்படுத்தல் 21ல சொல்றாரு. 12 அஸ்திபார கற்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்னு நம்மளுக்கு அதிலே விடை கிடைச்சிருது. சரி, ஏன் 12 பேரை தேர்ந்தெடுத்தார்? அதிகமாக கூட இல்லை, குறைவா கூட இல்லை. அப்படின்னா 12 இஸ்ரேல் கோத்திரம் இருந்துச்சா? இனி அவர்கள் கோத்திரம் அல்ல, அவங்களுக்கு பதிலாக 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அதாவது அப்படியே கண்டினியூ பண்றார். பழைய ஏற்பாட்டுல இருந்த 12 கோத்திரத்துக்கு பதிலாக 12 அப்போஸ்தலர்கள்ன்ட்டு அந்த 12ஐ அப்படியே தொடர்ந்து போறார். இத இயேசு கிறிஸ்து சொல்றார். பேதுரு எந்திரிச்சு கேட்குவார். பேதுரு வந்து, நான் உங்களை நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கும்போது கிறிஸ்து அதுக்கு பதில் கொடுத்தாரா, ஒன்னும் கிடைக்காது உங்களுக்கு இப்போ. ஆனா மறு ஜென்ம காலத்துல அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றுகிற நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப எங்க இவங்க உட்கார்ந்து இருக்குவாங்க அப்படின்னு சொல்றாருன்னா 12 சிங்காசனம். அப்போ 12 அப்போஸ்தலர்களும், யூதாஸ் அல்ல, பவுல், 12 அப்போஸ்தலர்களும் 12 சிங்காசனத்துல உட்காந்துக்குன்னு யாரை நியாயம் விசாரிக்குவாங்கன்னா இஸ்ரேலோட 12 கோத்திரம் அப்படின்றார். அப்படின்னா இஸ்ரேல் கோத்திரம்னா இனி கோத்திரம் அல்ல, நம்மளுக்கு நல்லா தெரியும். இஸ்ரேல் மக்களுக்கு அதிகாரமா இருக்கிறவர்கள் நீங்க தான். இனி கோத்திரத்தின் படி அல்ல, அப்போஸ்தலர்கள் படி அப்படின்னு சொல்வார். இத வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அடையாளமா வச்சு காமிக்கிறார். எங்க காமிக்கிறார்னா வெளிப்படுத்தல் 21ல அந்த புதிய எருசலேம் மேலத்திலிருந்து கீழே இறங்கி வருது. ஞாபகம் இருக்குங்களா? அது கீழே இறங்கி வரும்போது அதுக்கு 12 வாசல்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு பெயர் எழுதப்பட்டிருக்கும். இஸ்ரேலோட கோத்திரத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அந்த 12 வாசல்களிலும் 12 தூதர்கள் நின்று காவல் காத்து கொண்டு நிற்குவாங்களாம். இந்த நகரத்தோட மதில் செவருக்கு அஸ்திபாரம் இருக்குமா, அஸ்திபார கற்கள். எவ்வளவு அஸ்திபார கற்கள் வச்சிருக்குவார்னா 12 அஸ்திபார கற்கள் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சுன்னு வந்தீங்கன்னா அப்படியே அந்த 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்வாரு. அந்த நகரத்துக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தது. அந்த 12 அஸ்திபார கற்கள் மேலையும் 12 அப்போஸ்தலர்களோட பெயர் எழுதப்பட்டிருந்துச்சாம். புரியுதுங்களா? நகரத்துக்கு 12 அஸ்திபார கற்கள். ஏன்னா அப்போஸ்தலர்கள் மேல தான் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கற்களுக்கு 12 அப்போஸ்தலர்களோட பேர் எழுதப்பட்டிருக்கும். அப்ப நீங்க அப்படியே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இத வெளிப்படுத்தல் 21ல நம்ம வந்தா 12 வாசல், 12 கற்கள். இதை நம்ம பெருக்கணும் என்றால் 144 வரும். இது இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷத்தில் தான் இவங்க எல்லாருமே மீட்டெடுக்கப்படுறாங்க. அதாவது உயிர்த்தெழுதல்ல போறாங்க. இது அப்படியே நம்ம 1000 வருஷத்தோட பெருக்கணும் என்றால் 1,44,000 பேர் நிக்குவாங்க. எல்லாமே தேவனோட திட்டம் தான். இது அங்க மட்டுமல்ல, அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்திலும் ஒண்ணு வரும். 22ஆம் அதிகாரத்துல ஒரு மரம் வந்து நிக்கிற மாதிரி காமிக்கப்படும். அந்த மரத்தோட இருபுறமும் நதிகள் ஓடுன மாதிரி காமிக்குவார். அந்த மரத்துக்கு கனிகள் கொடுக்குமா. எவ்வளோ கனிகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கனிகளை கொடுக்கும். மா அதாவது 12 கனிகள் வருஷம் முழுவதும் கொடுக்கும் அப்படின்றார். இப்போ புரியுதுங்களா என்ன சொல்றாரு? அந்த மரத்துல இருக்கிற கனிகள் 12 கனிகளை கொடுக்கும், வருஷம் முழுவதும் கொடுக்கும். அப்போ வருஷத்துக்கு எவ்வளவு மாசம்? நம்ம 12 சொல்லுவோம். பைபிள்ல வசனம் இருக்கா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் தான்? வசனம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கு. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்க 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். எவ்வளவு பேரு சாலமோன் வைத்தாரா? 12 பேரு. ஏன் 12 பேருனா மாசத்துக்கு ஒருத்தர். அப்ப வருஷத்துக்கு 12னா 12 மாசம்.
புரியுது இல்லைங்களா? அப்பனா யூதர்கள் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு 12 மாசம் இருந்தது. இப்போ இந்த கனி 12 கனி கொடுக்கும், வருஷந்தோறும் கொடுக்கும். அப்போ ஒரு மாசத்துக்கு 12 கனி என்றால் 12 மாசத்துக்கு எவ்வளவு கனி ஆகும்? 144 கனி. இதை மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் அந்த 1000தோட நம்ம சேர்த்தோம் என்றால் 144,000 பேர் திருப்பி வராங்க. எங்க போனாலும் தேவன் என்ன செய்யறாருன்னா அவரோட திட்டத்தை காமிச்சுனே இருக்கிறார். இந்த 144,000 பேருக்கு 12 பேரை அஸ்திபார கற்களாக கிறிஸ்து தேர்ந்தெடுக்கிறார். இவங்க அதனால தாங்க இவங்க மரணத்தை நோக்கி ஓடினாங்க. ஆரம்பத்துல பாருங்க, பேதுருவெல்லாம் வாளை எடுத்து அந்த மல்குஸ் காதை வெட்டினார். ஆனா பின்னாடி பேதுருவை வெட்டுறதுக்கு வாள் எடுத்துன்னு வந்தா கூட முன்னாடி போனாங்களாம். எங்களை நீங்க என்னன்னா அடிங்கோ, என்னன்னா செய்யுங்கோ, நாங்க சாகிறதுக்கு துணிஞ்சு வந்துட்டோம், ஏன்னா சாவு தான் எங்களுக்கு ஆதாயம் அப்படின்னு போனாங்களாம். ஏன் அப்படி போனாங்கன்னா புரிஞ்சுக்கினாங்க உயிர் தெழுதல் இது சாத்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சொல்ல போனா உண்மையா உங்க உங்க மூலியம் எல்லார் மூலியமா இன்னைக்கு வந்திருக்கிற ஜூம்ல வந்திருக்கிற நம்ம எல்லாருமே சாத்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நம்மள விட்டா 144,000 பேரா மாறிடுவோம். நம்மள சாக அடிச்சிட்டானா உடனே ஜீவனுக்குள்ள போயிடுவோம். நம்மள சாகவும் அடிக்க முடியல, விடவும் முடியல, வளர விட்டா மாறிடுவோம். இப்பவே சாவடிச்சிட்டா இப்ப ஏற்கனவே கொஞ்சம் உண்மையா இருக்கும் இல்லைங்களா? நீதியின் கிரீடத்தை தேவன் கொடுத்துட்டாருனா ரெண்டு அவன் இப்படியோ இல்ல அப்படியோ இல்ல மாட்டி தவிச்சுன்னு இருக்கிறானா. ஆனாலும் இவங்க அதை தான் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க சாவடிக்கிறீங்களா, அடிச்சுக்கோங்க, ஏன்னா இது எங்களுக்கு லாபமா மாறும். கிறிஸ்து நிமித்தமாக நம்ம மரிச்சோம் என்றால் அவர் எங்களுக்கு கூலிய கொடுத்துருவாருன்னு சொல்லி இவர்கள் தொடங்கி ஓடுனாங்களாம். யாரு? 12 அப்போஸ்தலர்களும். அப்போ இந்த அப்போஸ்தலர்களுக்கு இருந்த குணலட்சணம் என்னன்னா, கிறிஸ்துனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக பிரசங்கித்தவர்கள், பார்த்தவர்கள். பவுல் பார்த்தவர்கள், தேவனோட ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டு வேலைகளை செய்தவர்கள், சபைக்கு அஸ்திபார கற்களா இருந்தவர்கள். எவ்வளவு பேருனா 12 அப்போஸ்தலர்கள். இதுதான் அப்போஸ்தலர்களோட அறிமுகம். இப்படித்தான் இவங்க வாழ்ந்தாங்கோ, இதற்காகத்தான் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள், இதுதான் இவங்களோட காரியமா இருந்துச்சு, இதுதான் இவர்களோட வேலையா இருந்தது அப்படின்ற ஒரு அறிமுகம். அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு அப்போஸ்தலனா நம்ம போக போறோம். எப்படி பேதுரு உள்ள வந்தார், பேதுரு உள்ள வரத்துக்கு யார் காரணமா இருந்தது, இயேசு கிறிஸ்து கூப்பிடுறதுக்கு முன்னாடி பேதுரு என்ன வேலை செஞ்சுன்னு இருந்தார், அந்திரேயா எங்க இருந்தாரு, இவங்கெல்லாம் யாரிடத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள், அடுத்து இவங்க எப்படி இந்த அழைப்பை புடிச்சுக்கினாங்கோ, யாரோ ஒருத்தவங்க வா அப்படின்னு சொன்னா இங்க எப்படி வந்தாங்கோ, மத்தேயு கிட்ட போய் வான்னு சொன்னா இவங்க வந்துட்டாங்க, யோவான் யாக்கோபு கிட்ட போயிட்டு அவங்க வலையை பின்னின்னு இருக்கிறாங்க, விட்டு வானா அவங்க எப்படி வந்தாங்கோ, ஏன் வரணும், இவங்க எல்லாத்தையும் எப்படி ஒன்னா சேர்த்தாரு, இவர்களோட வாழ்க்கையில என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அப்போஸ்தலனாய் தனித்தனியா பிரிச்சு 12 பேரையும் நாம் பார்க்க போறோம். இது பார்ப்பதற்கு நமக்கு எப்படியோ குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 மாதங்கள் ஆய்விடும் ஒவ்வொருத்தங்களா பார்த்தோம் என்றால். இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு அன்னைக்கு அப்போஸ்தலர்களை என்று அழைத்தார், இன்னைக்கு நம்மள சீசர்கள் என்று அழைச்சிருக்கிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள், சீசர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அர்த்தம். இப்ப நாம பின்பற்றி வந்துட்டோம். சில நேரத்துல கிறிஸ்து கூட நம்மள ஏதோ ஒரு வேலைக்காக அங்க இங்கன்னு அனுப்புறாரு. இந்த அப்போஸ்தலர்கள் போல் நாம் கூட நம் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி நம்மளுடைய மனத்தையும் நாம் கிறிஸ்துவை பக்கம் திருப்பி நம்முடைய விசுவாசத்தோட ஓட்டத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துன்ற அப்போஸ்தலம் என்ற பிரதான ஆசாரியும் நாம் கவனித்து பார்த்து நம் ஓட்டத்தை ஓடணும் என்றால் அவர் போன இடத்துக்கும் இந்த அப்போஸ்தலர்கள் போய் சேர்ந்த இடத்துக்கும் நாமும் போய் சென்று சேருவதற்கு தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.